கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சிருஷ்டிப்பினுடைய காரியம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ரொம்ப அழகாக அதாவது ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷில் போடுவாங்க. அவரை கொண்டும் அவருக்கென்றும் ஏன்னா இன் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட் அண்ட் பை கிரைஸ்ட், இது எல்லாமே அவருக்காக படைக்கப்பட்டிருக்குது. எனவே நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் வணங்கக்கூடாது. மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? அதாவது மூன்றாவதாக பார்த்து கொண்டு சகலத்தையும் உருவாக்கினவர் என்று. ஏசாயாவுடைய புத்தகம் 40வது அதிகாரத்தில் ஏசாயாவுடைய புத்தகம் 40வது அதிகாரத்துக்கு பின்பதாக ரொம்ப விளக்கமாக ஏக தெய்வ வெளிப்பாட்டை குறித்து, ஏக தெய்வ வழிபாட்டை குறித்து ரொம்ப அழகாக ஏசாயா சொல்லிட்டு வர்றாரு. ஏசாயா இதில் 40வது அதிகாரம் 26வது வசனத்தில் இவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ அதாவது ஏசாயாவுடைய 40வது அதிகாரம் எழுதும் பொழுதெல்லாம் அவங்க முன்னாடியே இன்னும் யூத மக்கள் எல்லாருமே யூதேயாவில் இருக்கிறாங்க. இன்னும் சிறைபிடிக்கப்பட்டு போகலை. இன்னும் 150 வருஷத்துக்கு பிறகு தான் சிறைபிடிக்கப்பட்டு போக போகிறாங்க. நேபுகாத்நேச்சர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நடக்க போகிறது, அதாவது பாபிலோன் சிறையிருப்பில் நடக்க போகிறத அவர் தீர்க்க தரிசனமாக பார்த்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? 40வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவைகள்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? எதை சொல்றாரு அவரு? நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள கிரகங்கள், அதெல்லாம் சொல்றாரு. இவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. எல்லா நட்சத்திரத்துக்கும் ஆண்டவர் பேர் கொடுத்து வச்சிருக்கிறாராம். இந்த நாய்க்குட்டிக்கு நம்ம வீட்டில் பேர் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் அதனுடைய லைனில் கொண்டு வர்றாரு. நீ எதெல்லாம், ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னா, அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நட்சத்திரங்கள் எல்லாம் நிலை நிற்கிறது, அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொலோசியருடைய நிருபத்தில் பார்க்குறோம். எல்லாத்தையும் படைத்தது மட்டுமல்ல, அது நிலை நிற்பதும் அவரால் தான். இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷமாக அறிவிக்கிறாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியமானது? இந்த பாபிலோன் இடத்துல அவங்கெல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகங்கள் தான் மனுஷனுடைய விதியை நிர்ணயிக்கின்றன அப்படிங்கிற. ஏன்னா பாபிலோன் இந்த அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமியில் ரொம்ப பேர் போனது, புகழ் பெற்றது. அப்போ அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்க, இந்த சூரியன், சந்திரன், கிரகங்கள், நவகிரகங்கள், எல்லா கிரகங்கள் தான் மனுஷனை அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? டேய், நீ கண்ட்ரோல் பண்ணுறன்னு சொல்லி அதையே படைச்சவது ஏன் ஆண்டவரையா அப்படிங்குது. இது ஏன் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லணும்னா, அவங்கெல்லாம் அங்கே உட்காந்துட்டு தூசியில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆண்டவர் ஒரு சின்ன இந்த பாலஸ்தீனுக்கு மட்டும்தான் ஆண்டவர், இங்கே வெளியில் நம்ம வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னா டைக்ரட்டிஸ் யூப்ரட்டிஸ் நதியில் நம்ம நம்மளுடைய கிண்ணறத்தெல்லாம் அரளியில் போட்டுட்டு அவன்லாம் சொல்கிறான், சீயோனுடைய பாடல்களை பாடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம கொத்தடிமைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டாரு, இந்த ஊருக்கு ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனம் வருது, சொல்லுது, எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருப்பா, கொஞ்சம் தூசியை உதறிட்டு எந்திரி. ஹலோ, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், பறவைகள், தூதர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஆண்டவர். எனவே என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்புதல் அவசியம். அவர் சொல்கிறதில்ல இந்த மனம் திரும்புதலை குறித்து நீங்கள் வாசிக்கும்போது தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9-10 வசனத்துக்கு வர்றோம். ஏன்னா அதில் மனம் திரும்புதலை குறித்து ரொம்ப அழகாக மனம் திரும்புதல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காரு. 1 தெசலோனிக்கேயர் வாசிங்கம்மா. ஏனெனில் அவர்கள்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரில் இந்த எழுப்பின வரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற
அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த 1 தெசலோனிக்கர் நம்ம இன்னுமே ஒரு தடவை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிப்போம். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முடிவிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் வீட்டில் போய் பாருங்களேன், ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முடிவிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை சொல்லுவார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட வந்தோம், நாங்கள் என்ன சொன்னோம், என்ன சொல்லிவிட்டு அதுக்கு என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் ஜீவன் இல்லாத மாயையான விக்கிரகங்களை விட்டு திரும்பினீர்கள். இதைத்தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கிக்கிறோம்னு லிஸ்திராவில் சொல்கிறார். பொய்யான மாயையை விட்டு நீங்கள் மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். இதுதான் மனம் திரும்புவதனுடைய முழு அனுபவம். ரெண்டையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த உலக பிரகாரமான காரியத்தையும் கர்த்தருக்கிற காரியத்தையும் சேர்த்து போட்டு குலைக்க முடியாது. 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். ஏனென்றால் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் நீங்கள் பேதுரு சொல்லும் போதும், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் 3:20 பேதுரு சொல்கிறாரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்கிறார். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். ஆக மனம் திரும்புதல் சுவிசேஷத்திற்கு பிரதிக்கிரியையாக இருக்கிறது. சுவிசேஷத்தோடு சேர்க்க முடியாது, ஆனால் சுவிசேஷத்துடைய அடுத்த பக்கம்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார் என்றால் அதை மனம் திரும்பி பெற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. அடுத்ததாக என்ன சொல்கிறார் சுவிசேஷத்தில், நீடிய பொறுமையும் மகா கிருபையும் உள்ளவர் ஆண்டவர். நீடிய பொறுமையும். தயவுசெய்து வாருங்களேன், 16வது வசனம், 14வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது வசனம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை என்றார்கள். 16வது வசனத்தை மட்டும் எடுக்கிறேன். என்ன சொல்றார்? சென்ற காலங்களிலே அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளே நடக்க விட்டிருந்தார். என்ன செஞ்சிருக்காரு? பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நிச்சயமாக வரும், அதில் எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சுவிசேஷம் தான். ஆண்டவர் ஏன் நமக்கு இன்னும் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் மகா பொறுமை உள்ளவர். நாம் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பொறுமையாக இருக்கிறார். நிறைய நேரங்களில் பார்ப்போம், என்ன ஆண்டவர் இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் நீளமாக கயிறை விட்டுருக்கேன். அந்த மாடை கட்டி ஒரு இதில் விடுவாங்க, அது போகிற வரைக்கும் போகும். ஆனால் ஒரு இடத்துல என்ன செய்யும், டக்குன்னு கயிறு இழுத்துரும், அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை நமக்கு இம்மட்டுமாக இருக்கிறது. அவர் நம்மை கைவிடவில்லை. மனசாட்சியினால் நான் கொடுத்துருக்கார். அதாவது சுத்தமாக கையை விடலை, நான் விட்டிருந்தாலும் உனக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்துருக்குறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்கிறேன். அவங்கவுங்க மனசாட்சியை கொடுத்துருக்குறாங்க. நன்மை இது தீமை இது என்று சொல்லி அறியக்கூடிய கிருபையை தந்திருக்கிறாரு. அதாவது நம்ம ஒரு காரியத்தை மறந்து போயிடக்கூடாது. அதாவது படைப்பில் நம்ம அநேக நேரங்களில் பார்ப்போம், படைப்பில் எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டிகளாக தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோன்னா நமக்கு யோசிக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். பாவத்தில் விழுந்திருந்தாலும் யோசிக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார்? நன்மையினால் நிரப்பி சாட்சியை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்த பகுதியிலே இருக்கிறோம். கிருபை உள்ளவர், அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்லலாம், பாவிகள் மேலும் பரிசுத்தர்கள் மேலும் அவர் வருஷிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நல்லோரும் பொல்லோரும் மேலும் அவர் மழையை வருஷிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். நன்மையிலாம் நிரப்புகிறார். என்னென்ன நன்மையிலாம் நிரப்பினார்? வானத்திலிருந்து மழை, செழிப்புள்ள காலங்கள், ஆகாரத்தின் நிறைவு, இருதயத்தின் மகிழ்ச்சி. எவ்வளோ கர்த்தர் செய்திருக்கிறார், இதெல்லாம் செய்திருக்கிறார் அவங்களுக்கு அப்படிங்கிறாரு. இவையெல்லாம் தற்செயலாக நடந்ததில்லை, இயற்கையாக நடந்துருச்சு அப்படின்பாங்க. எல்லாம் இயற்கையாக நடக்கலை, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இது வீணான தேவர்கள் செய்வது அல்ல, கர்த்தர் நடத்துகிறார். எரேமியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் புறஜாதியருடைய காரியங்கள்லாம் மழையை வருஷிக்க பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, புறஜாதியருடைய வீணான மாயைகள்லாம் மழையை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர். ரொம்ப அழகாக சொல்கிறார்ல எரேமியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில். மழையை யாரையா கொடுக்குறா? சில இடங்களில் மழை நடக்கலைன்னா நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது வேடிக்கையாக இருக்குது. அடுத்தது சாட்சியை விளங்க பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் எல்லா இடங்களிலும் சாட்சியை விளங்க பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும்
காலையில் சூரியன் வருதுன்னா ஒரு சாட்சி அது இல்லையா? சாயங்காலம் அது வந்து அஸ்தமிக்கிறது, உடனே அது ஒரு சாட்சி. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா விண்வெளியிலையும் சரி, இடங்களையும் சரி அவர் சாட்சியை வழங்க பண்ணுகிறார். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், ஒரு அந்த காலத்து பிரசங்கியார், இப்போல்லாம் அந்த பிரசங்கியாரெலாம் கிடையாது. இது தெரு பிரசங்கம் பண்ணுவாங்கள்ல, அவர் வந்து ரொம்ப ரொம்ப காரசாரமாக பேசிடுவார். எங்கள் ஊரில் அவர் சொன்னார், அடே மடையங்களா, நீங்கள் வாழைப்பழத்தை வாங்குறீங்களே, அவர் சொல்கிறது ரொம்ப காரசாரமாக சொல்லுவார். ஆனால் அவருடைய அர்த்தம் நல்லா இருக்குது. வாழைப்பழத்தை வாங்குறியே, அதை உரித்து சாப்பிட்றியே, அதை உரிக்காமல் ஆண்டவர் பழச்சிருந்தார்னா என்னையா நடந்திருக்கோம் யோசிச்சியா அப்படின்னு. வாழைப்பழத்தையும் அழைச்சிது. ஏன் ட்ரூ, வாழைப்பழம் உரிக்காமல் அப்படியே கொத்தில் வந்தால் எவன் சாப்பிடுவான்? அழகாக அதுக்கு ஒரு போர்வை போட்டு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஞானமுள்ள தேவன் அதுக்கு அழகாக ஒரு போர்வையை போற்றி கொடுத்துருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் விளங்க பண்ணியிருக்கிறார், சாட்சியை விளங்க பண்ணிடுறார். இப்போ இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்கார், என்னெல்லாம் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்களேன். இதில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷமாக கர்த்தரை குறித்து என்னவெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறார். நான் ஒன்று ஆரம்பிச்சு விடவா? கர்த்தர் மகிமைக்கு பார்த்திறார். ஹீஸ் அ குளோரியஸ் காட் அப்படிங்கிறார் இல்லையா? அவருக்கு தான் மகிமை செலுத்த வேண்டும். வேற என்ன சொல்றாரு? அவர் ஒருவரே மெய்யான தேவன் அப்படிங்கிறாரு. அவர் சிருஷ்டிகர் அப்படிங்கிறாரு. சகல சிருஷ்டிகர்த்தார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, நன்மை செய்கிறவரா, நன்மை செய்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இஸ் a living God. அதுக்கு அடுத்ததாக பொறுமை உள்ளவர். வேற பின்னாடி வேற என்ன? நல்ல செழிப்பை கட்டளைகிறார், ஏதாவது கொடுக்கிறார் நமக்கு. ஆமா, ஆகாரத்தை கொடுக்கிறவர். அப்புறம் வேற பொறுமை உள்ளவர், பொறுமையோடு காத்திருக்கிறார். பொறுமை உள்ளவர். வேற என்ன இருக்கு? அவர் சந்தோஷத்தையும் தராரு, சந்தோஷத்தை கொடுக்கிறவர். வெரி குட், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். வேற என்ன இருக்கு? வேற என்ன? தம்மை குறித்து சாட்சியை வெளிப்படுத்த. இஸ் a revealer. அதாவது எல்லாருமே ஆண்டவர் யாருன்னு தேடி அளந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை குறித்து சாட்சியை கொடுக்கிறார். என்ன, அதாவது தடவியாவது கண்டுகொள்ளும்படியாக அடையாளங்களை வைத்திருக்கிறார். வேற என்ன இருக்கு? நம்மளை திருப்தி செய்கிறவர். நான் ஒரு வாசிக்கிட்டுங்களா? நான் வச்சிருக்கிறதெல்லாம் வாசிக்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறையா இருக்குது அதில். கர்த்தர் மகிமைக்கு பார்க்கிறார். இஸ் அ க்ளோரியஸ் காட். மனம் திரும்புகிறவரை ரட்சிக்கிறவர். இஸ் அ சேவியர் காட், சேவிங் காட். அடுத்தது சகலத்தையும் படைத்தவர். இஸ் அ கிரியேட்டர் காட். அடுத்ததாக நீடிய பொறுமையும் மகா தயவும் உள்ளவர். இஸ் அ பேஷண்ட் அண்ட் கிரேசியஸ். அடுத்தது ஆல் நோயிங் காட், எல்லாவற்றையும் அறிந்தவர். அடுத்ததாக இயற்கையின் மீது வல்லமை உள்ளவர். இஸ் ஆல்மைட்டி காட். பூமியை விளைய பண்ண செய்கிற தேவன். இஸ் அ ப்ரொவைடிங் காட். ஆகாரத்தால் சரீரத்தை போஷிக்கிறவர். இஸ் அ சஸ்டைனிங் காட். சந்தோஷத்தால் உள்ளத்தை நிரப்புகிறவர். இஸ் சாட்டிஸ்ஃபையிங் காட். அடுத்தது தம்மை வெளிப்படுத்துகிறவர். இஸ் அ ரிவீலர் காட். ஆவியனுடைய ஐக்கியத்திலே திருப்தி செய்கிறவர். கடைசியாக சொன்னார், கர்த்தர் நல்லவர். இஸ் அ குட் காட். காட் இஸ் குட் ஆல் த டைம். எவ்வளோ அழகாக முடிக்கிறார் பாருங்க. இப்போ லெஸ்திராவில் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் குயிக்காக பார்த்து முடிக்கலாம். அதை தொடர்ந்து சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவித்து கொண்டு இருக்கிறார். இங்கே ஏன்னா இது பாருங்கள், இதில் வந்து சுவிசேஷம் ரொம்ப தெளிவாக தெரியலை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையான்ற இல்லை ஏதாவது சொல்கிறாரா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார் என்னவும் சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், கொஞ்சம் அப்படி மேலே போங்களேன். 7வது வசனத்தை பாருங்கள். 7வது வசனத்தை பாருங்கள். அங்கே சுவிசேஷத்தை பண்ணினார்லாம். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆக முன்னாடியே சுவிசேஷம் சொல்லிட்டாரு. இப்போ வந்து ஒரு ஒரு அற்புதம் நடக்குது. அதுக்கு பின்பதாக அந்த அற்புதத்தோடு சேர்ந்து இன்னும் காரியத்தை சொல்கிறார். ஆக எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தார். வாஞ்சை உள்ளவர்களை கவனித்தார். அடுத்ததாக அவருடைய விசுவாசத்தை அறிந்தார். மாம்சத்திற்குரிய சுகமளிக்கும் வரத்தை சரியானபடி பயன்படுத்தினார். அதுக்கடுத்தாக மக்கள் சுவிசேஷத்தை தங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது அதை திருத்தினார். அதை அடுத்ததாக அவருடைய புரிதலிலிருந்து ஆராதனையிலிருந்து ஆரம்பிக்கிறார். அது தவறுன்னு முதலே சொல்லலை. வேதாகமம் இலக்கியம் இதனுடைய மேற்காட்டியும் பேசலை. ஏன்னா அவங்களாம் நிறையா படிக்காதவங்க. இயற்கையினுடைய வெளிப்பாட்டிலிருந்து பேசுகிறார். கர்த்தத்துவத்தை குறித்து பேசுகிறார். ஜீவனுள்ள கர்த்தரின் பக்கம் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கடைசியாக முடிக்கிறார். இந்த பகுதியில் எவ்வளோ அழகாக அதனுடைய சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள்.
ரட்சிப்பு என்பது ஏதோ சுகமளிக்கும் கூட்டத்தோடு முடிந்து விடவில்லை. அதற்கு முன்பதாகவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி மிகவும் தெளிவாக கொடுக்கிறார். அவங்கள குறித்து கண்டித்து பேசவில்லை, ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை என்ன முறையில் தவறு என்று சொல்லி மிகவும் அழகாக கொள்ளுகிறார். இதுதான் சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு முறை. இப்படி தான் சுவிசேஷத்தை சொல்லி கட்டியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம்.